எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது. மேகலா அப்பாவை கன்வின்ஸ் பண்ணலாம் தான் கிளம்பினேன். ஆனால் இவங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன். மேகலா தாங்க பாவம், நான் வருவேன்னு காத்துட்ருப்பேன். சார், நான் ஒன்று கேட்கலாமா? 6 மணிக்குள்ளே போகணுங்கிறீங்க, மேடம் வேறு காத்துக்கிட்டு இருப்பாங்கங்கிறீங்க. ஆனால் என்ன மேட்டர்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்களே சார். அவளுக்கு நீ கல்யாணம் பாஸ். சார் என்ன சார் சொல்கிறீங்க? இந்த விஷயத்தை போய் இவ்வளோ லேட்டாக சொல்கிறீங்க? இதைத்தான் சார் நீங்கள் முதல்ல சொல்லியிருக்கணும். நான் ஏதோ உங்கள் லவ்வில் பிரச்சனைன்னு நினச்சேன். சார் இப்போவா சொல்லுங்கள் சார், இவரை மட்டும் தப்பிக்க வச்சிடலாமா? சார், இந்த வேலை போச்சுன்னா எனக்கு வேறு வேலை கிடைக்கும். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக உங்களை மிஸ் பண்ணிடக்கூடாது. நீங்கள் எஸ்கேப் எடுங்க சார். சார், எனக்கு கூட யாராவது 300 ரூபா கொடுத்தீங்கன்னா போதும். நான் கூட நீங்கள் இருங்க. யோ, நான் தரேன். சரிங்க. நீங்கள் கண்டிப்பாக அவங்க கூட சேரணும் சார். முதல்ல கிளம்புவோம். தம்பி, நீங்கள் கிளம்புங்க தம்பி. தெலுங்கார తம்பి நீங்க సార్ ప్రేమ అని పేరు వచ్చే సినిమానే మేము హిట్ చేద్దాం సార్. ఇది అసలు ప్రేమ, ఖచ్చితంగా సపోర్ట్ చేద్దాం సార్. நீங்க எதுவும் சொல்லல, சொல்லுங்க ஜி. எல்லாரும் சம்மதம் சொல்லிட்டாங்க. நீங்க மட்டும் தான் என்ன தாடியை தடவிட்டு இருக்கீங்க. நீங்க நாடோடிகள் படம் பாத்தீங்களா? காதலுக்காக உங்க தலைவர் அவருடைய லைஃபையும் கொடுத்து ஃப்ரெண்ட்ஸோட லைஃபையும் கொடுத்தாரு. யோசிச்சு பாருங்க. சிவசம்போ சிவ சிவசம்போ. உறங்கும் மிருகம் எழுந்து விடட்டும், தொடங்கும் கலகம் துணிந்து விடட்டும், பதுங்கும் நரிகள் மடிந்து விடட்டும், தோள்கள் திமிரட்டும். என் அறிவு கண்ணை திறந்துட்டீங்க பாஸ். என் உயிரே போனாலும் இந்த காதலை சேர்த்து வச்சு என் தலைவன் பேரை காப்பாத்துவோம் பாஸ். சூப்பர் சூப்பர் சூப்பர். போலீஸ் நாங்க டைவர்ட் பண்ணிக்கிறோம், நீங்க எஸ்கேப் ஆயிருங்க. ஓகே பாஸ். டேய், என்னடா சவுண்டு? கோர்ட்டு போக டைம் ஆச்சு, வாங்கடா. சார் அட்ரஸ் மாத்தி கொடுத்துருங்க. ஓகே இறங்குமா. வாங்க, இதான் வர நேரமா? ஏன் இவ்வளோ லேட் ஆயிடுச்சு? டிரைவர், வண்டியை மாட்டி எடுத்து வா. வரேன் அங்கிள். சரி. நீ யார் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறத பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் நிச்சயம் பண்ணிருக்க இந்த கல்யாணம் நிச்சயமா நடந்தே தீரும். அதை யாருக்காகவும் மாத்திக்கிட்டு நான் அசிங்கப்பட முடியாது. எனக்கு உன் காதலை விட என் கௌரவம் தான் முக்கியம். என் முடிவை தான். நான் மண்டபத்துக்கு கிளம்புறேன், நீ ட்ரெஸ் பண்ணிட்டு பின்னாடியே வந்து சேர். சீக்கிரமா சீக்கிரமா வா. பேர் சொல்லு. குட்டிப்புலி. அட்ரஸ் சொல்லு. சென்னை 28. வா. ஆர் பாஸ்கர் 8/7 வேலை நகர் விருகம்பக்கம். உயரம் சுமார் 5 அடி, மாநரம், லீனா இருப்பான். போடா, நீ கூட சொல்லு. சதீஷுங்க. உயரம் என்னடா? என்னடா முழிக்கிற? உயரம் சொல்ற? 4 அடி. வாடா. லுக்கு விடாத. போ. உன் பேர் என்னடா? ராஜசேகர். ராஜசேகர். அட்ரஸ் சொல்றேன். நம்பர் 15 ராஜேந்திரன் தெரு, காந்தி நகர், பாண்டிச்சேரி. 5 அடி, வெள்ளை நிறம். போ. ஆண்டிப்பட்டி, மதுரை. போ. வேற என்ன? போடா. விமல். விமல். மாநரம். என்னடா? நன்றி ஐயா, நன்றி நன்றி நன்றி. என்ன பெத்த ஆத்தா கூட எனக்கு கருவாப்பையா நான் சார் சொல்லுவா. என் வாழ்க்கையிலே முதத்தமா என்ன மாநரான்னு சொல்லிடுறீங்க. வாழ்நாள் நான் மறக்க மாட்டேன். ஐயோ, இன்னும் பேசினாலும் அடிக்கிறானுங்க. போலியா? அட்ரஸ் சொல்லு. யோ, வண்டி வந்துருச்சா சார்? பாஸ், எல்லா டீடைல்ஸ் நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே சார். என்னப்பா சொல்கிறாங்க? ஒருக்கட்டோமா? என்ன சார், வேன்ல கூட்டு போறதா சொல்றாங்க. ட்ரெயின்லாம் கூட்டு போக மாட்டீங்களா? யோ, உங்களெல்லாம் ட்ரெயினில் கூட்டு போய் எவனாவது எஸ்கேப் ஆயிட்டா என்னையா பண்ணுறது? அதனால தான் வேனில் கூட்டு போகிறோம். சூப்பர் சார். பாஸ், என்ன பாஸ் நம்மளை வேனில் கூட்டு போகிறதா சொல்கிறாங்க? என்னப்பா சொல்கிறீங்க? இவர் எப்படி எஸ்கேப் ஆகுது? அதான் தெரியல பாஸ். ஏங்க, நீங்கள் ஒரு மெக்கானிக் தானே, ஏதாவது ஒரு பிளான் பண்ணுங்க. சார், மெக்கானிக்னா எப்படி சார் பிளான்லாம் போட முடியும்? சே, கடைசி நேரத்தில் இந்த மாதிரி சொதப்பான தெரியாம போச்சு. ஏதோ ஒன்று பண்ணீங்க. சே, திருடன் தானே, வழி சொல்லியா? அது தெரியாம தாங்க நானே தலையை பிச்சுக்கிறேன். இங்க பாருங்க, எதுவாக இருந்தாலும் கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே பண்ணி ஆகணும். அங்கே நிறைய போலீஸ் இருக்கும், கிரௌட் இருக்கும். அதனால போற வெளில ஏதாவது பண்ணாதான் உண்டு. இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாதா? பாஸ், ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுங்க பாஸ், ப்ளீஸ் பாஸ். ஒரு நிமிஷம் சார், ஒரு ஐடியா. படம் எப்படி இருந்துச்சு? நான் படத்துக்கு போலடா, என்னை ரயில்வே போலீஸ்ல பிடிச்சிட்டாங்க. என்னடா சொல்றீங்க? டேய், நான் சொல்றத மட்டும் கேளு. சொல்லுங்க.
ஓகே பாஸ். ஓகே பாஸ், சூப்பர். உங்களை எப்படியாவது நாங்கள் எஸ்கேப் பண்ண வைக்கிறோம். ஓகே பாஸ், தேங்க்ஸ் பாஸ். அங்கே என்னடா பேச்சு? எல்லாரும் பிரிய போறோம் இல்லைங்களா, அதான் பாசமா ஆட்டோகிராஃப் ஆகிட்டு இருக்கோம். என்ன நக்கலா? இல்ல வரிசைல்றா, இல்ல வரிசையில். யோ எடுத்த லைன்ல வண்டியில எடுத்து போங்கடா, போங்க, வா வா வா, ஏத்தி ஏத்தி வா, இல்ல லைன்ல வா, சீக்கிரம் வா, வா சீக்கிரம் போ, வா 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 வா, சீக்கிரம் வா. வேற கதவு போடு, வா. ஏங்க உங்கள் ஆள் கரெக்டாக வந்துடுவோண்ணா. கண்டிப்பாக வந்துடுவோம். ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ சொல்லுங்கண்ணா. எங்கடா இருக்க? ஆண்டி வேலை இருக்கண்ணே. கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கோண்டா. நீ எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துடுண்ணே. கண்டிப்பாக வந்துடுறேண்ணே. பாஸ் பையன் வந்துடும், ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ இங்கேருந்து எப்படி எஸ்கேப் ஆக போகிறோன்ற பிளானை மட்டும் பக்காவாக பண்ணிட்டோன்னா எந்த ப்ராப்ளமும் வராது. என்ன சொல்கிறீங்க? எல்லாரும் யோசிங்க, யாராவது ஐடியா கொடுங்களேன். யோ நீ திருடன் தானே, அந்த பூட்டை ஓப்பன் பண்ணியா? ஐயா, பூட்டு உள்ள இருந்தா பரவாயில்ல, ஓபன் பண்ணலாம். வெளியே இல்லை, எப்படி ஓபன் பண்ணுறது? பாஸ் இப்படி பண்ணலாமா? நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கு அடிச்சுக்குவோம். அப்போ போலீஸ் வந்து கதை ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ எல்லாரும் எஸ்கேப் ஆகலாமே. என்ன பெயிண்ட்ற சிக்கல் இழுத்து விட்டுருவா போல கம்முன்னு ஏரியா. இல்லை, ஒரு ஐடியா தான். என்ன பண்ணலாம்? ஏன்பா டேரக்டர் தம்பி, எல்லாரும் தப்பிச்சு போகிற மாதிரி ஏதாவது ஒரு சீன் சொல்லலாம். இங்கிலீஷ் படத்தில் இப்படிதான் இந்த மாதிரி வண்டியில தான் ஹீரோவா கடத்திட்டு போவாங்க. அவன் என்ன பண்ணுவானா, ஒரு ஓட்ட வழியா தப்பிச்சு போயிருப்பான். இந்த வண்டியில அந்த மாதிரி ஓட்டம் இருந்துச்சுன்னா நம்ம எல்லாருமே தப்பிச்சிடலாம். என்ன சொல்றீங்க? இப்போ கூட சொந்தமாக யோசிக்க மாட்டீங்களா? இது ரொம்ப முக்கியம். ஓட்ட இருக்குன்னு தேடுவோம். சரி தலைப்பாரு காலை குடிக்க பாஸ் பாஸ் பாஸ், எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா? பையன் ஃபோன் பண்ணுறேன். சொல்கிறேன், எங்கடா இருக்க? அண்ணா, எந்த வண்டியை பஞ்சர் பண்ணுறது? ஏய் என்னடா சொல்கிறேன், நாங்கள் ஒரு வண்டியில் தான் போயிட்டு இருக்கோம். அண்ணா, கொஞ்சம் வெளியே எட்டி பாருங்கண்ணே. லைன்ல இரு, நான் பார்க்குறேன். பாஸ், நம்ம எல்லாரையும் தீவிரவாதியை கூட்டு போற மாதிரி கூட்டு போறாங்க பாஸ். சொல்ற 300 ரூபா ஃபைன் எதுக்கு சார்? முன்னாள் மந்திரி மாதிரி கூட்டு போறானுங்க. ஏய் வைடா, நான் கூப்பிடுறேன். ஓகே. மூலக்காரங்க தான் என்னங்க இப்படி பண்ணிட்டாங்க? தெரியல பாஸ். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. முன்னாடி போகிற வண்டியில் தான் இன்ஸ்பெக்டர் வில்லியம்ஸ் போயிட்டுருப்பார். பின்னாடி வண்டியில் வர்றவங்களாம் தம்பி பேசுங்கிற நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். வில்லியம்ஸை டிஸ்டர்ப் பண்ணிட்டோம், நம்ம ஈஸியாக எஸ்கேப் ஆயிடலாம். டேய் தம்பி, முன்னாடி போகிற ஜீப்பை பஞ்சர் பண்ணுறா. ஓகே.